ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை உபதேசம் பண்றார். ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணத்தில் ரெண்டு அம்சம். ஆனந்தத்துக்காக அவன் எதையும் சார்ந்திருக்கிறது இல்லை, ஆத்மாவே ஆனந்தம்ங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கான். ஆகையினால அவன் மனசுல ஒரு ஆசையும் இல்லை, எல்லா ஆசைகளையும் அவன் நீக்கி விட்டான். ஆத்மானந்த நிஷ்டா விஷய சுக வினிர்முக்தா, அப்படி சொல்லணும். விஷய சுக இச்சைய அறவே விட்டவன், ஆத்ம சுகத்துல நிஷ்டனாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? 56 ஸ்லோகத்தில் கேட்டா, துக்கேஷு அனுத்விக்னமனா, துக்கத்துல கொஞ்சம் கூட கலங்காத மனசோட இருக்கான். இப்ப இதுல ஒரு விஷயம் தெரியுது, துக்கம் இருக்கு, ஆனா துக்கம் அவனை பாதிக்கிறது இல்லை. இந்த ஞான கவச்சம் இருக்கு, துக்கம் மித்யாங்கிற ஞான கவச்சம் இருக்கு. துக்கம் உண்மை இல்லை, எத்தனையோ துக்கம் வந்திருக்கு, எத்தனையோ துக்கம் வரப்போறது. இப்ப இருக்கிற துக்கமும் உண்மை கிடையாது, துக்கம் வரும் போகும். ஆத்மாவுக்கு துக்கம் கிடையவே கிடையாது. அகம் நித்திய ஆனந்த ஸ்வரூபன். இந்த துக்கம் எல்லாம் மாயா மித்யாங்கிற ஒரு ஞான பலம் இருக்கிறதுனால மனசு கலங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். யார் ஸ்தித பிரஜன்னு கேட்டா, துக்கத்துல யாரு கலங்கிறது இல்லையோ, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லாமல் எவன் இருக்கிறானோ, வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும்னு எப்படி சொன்னாரோ அது மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி இடும்பைக்கு இடும்பை படுத்துருவான். துக்கேஷு அனுத்விக்னமனாக, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கு, சமாதியில் இருக்கிறவனை பத்தி சொல்லல. துக்கம் வந்தாலும் அந்த துக்கம் ஒன்றும் பண்ணாது, கலக்காது. அதே மாதிரி இன்பத்தை நாடி போறானான்னா, சுகேஷு விகதஸ்பிருஹா, சுகத்துல நாட்டமும் கிடையாது, துன்பத்தை வெறுக்கிறதும் இல்லை, துன்பத்துல கலங்கிறதும் இல்லை, இன்பத்துல நாட்டமும் இல்லை. இது நம்ம தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். நமக்கு சுகத்துல இச்சை இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இது ஆத்ம பிரத்யட்சம், இன்னொருத்தருக்கு பிரத்யட்சம் கிடையாது. நமக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும். சுகேஷு விகதஸ்பிருஹா. அப்புறம் அடுத்தது என்னன்னா, வீத ராக பய குரோதா. ராகம்னா பற்று, அட்டாச்மெண்ட். பயம்னா தெரியும், ஃபியர், அச்சம். குரோதான்னா கோபம். மூணும் இல்லாதவன். பற்றும் சினமும் அச்சமும் யாருக்கு இல்லையோ அவன் ஸ்தித பிரஜ்ஞன். இந்த இடத்துல முனிஹின்னு சொல்றார். ஸ்திததீஹி முனிஹி. ஸ்திததீஹி, தீஹினா புத்தி, ஸ்திததீஹினா அர்த்தம் ஸ்திரமான புத்தி. எதுல ஸ்திரமான புத்தி? நான் ஆனந்த ஸ்வரூபம், இந்த உடம்பு மனசு உலகம் எல்லாம் ஒரு மாயத் தோற்றம் என்கின்ற அறிவில தெளிவா உறுதியா இருக்கிறவன் அவன் தான் ஸ்திததீஹி முனிஹி உச்சதே. முனிஹின்னா என்ன அர்த்தம்? மனனசீலகான்னு அர்த்தம். வாழ்க்கையை பத்தி தன்னை பத்தி நன்றாக சிந்திக்கிறவன் அர்த்தம். ஆழ்ந்த சிந்தனையாளன் என்று சாஸ்திரம் தெரிந்த பெரியோர்களால் சொல்லப்படுகிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ